நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. டெக்ரேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மோர் டெக் வீடியோஸுக்கு கூடவே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேனலோட அப்டேட்ஸை நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக பெறலாம். வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் கீபோர்டை உங்கள் பிசி அல்லது லேப்டாப்பில் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நீங்கள் அதிகமாக வந்து வெப்சைட் ரன் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களோட பிளாக் வெப்சைட்டுக்கு வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து பிளாக் எழுதுகிறவங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தமிழில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தமிழ் கீபோர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி யூஸுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கீபோர்டை நம்ம எப்படி பிசி அல்லது லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதற்கு தேவையான சாஃப்ட்வேர் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இன்புட் டூல் அப்படின்னு உங்களுக்கு வந்து இருக்கும். இல்லையே பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து தமிழ் தேவை அப்படிங்கிறப்ப தமிழுக்கு நேரம் உள்ள டூல்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து விண்டோஸ் 10 யூஸருக்கு, விண்டோஸ் 8, 7 இந்த மாதிரி யூஸருக்கு பார்த்தீங்கன்னா இந்திக் இன்புட் டூல் 3 அப்படின்னு இருக்கும். இல்லை உங்களுக்கு தேவையான வெர்ஷனில் நீங்கள் வந்து டூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே போல் விண்டோஸுக்கு அவைலபிளான எல்லா வெர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 7, விண்டோஸ் 2003, 2008 இந்த மாதிரி ஓஎஸ் உங்கள் பிசியில் வந்து இன்ஸ்டால் ஆகிருந்தாலும் அதற்கான டூலும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான டூலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து விண்டோஸ் 10 யூஸராக இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து விண்டோஸ் 10க்கான டூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து தமிழை சூஸ் பண்ணிக்கிறேன். தமிழுக்கு நேராக உள்ள டூலை ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஒரு 3 MB மட்டும்தான் வரும். ஸோ இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் வந்து உங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎன்ஜி அப்படின்னு உங்களோட டாஸ்க் பாரில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு லாங்குவேஜும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது, இஎன்ஜி இப்படின்னு ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து தமிழ் கீபோர்ட்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து தமிழ் கீபோர்ட்ஸ் வந்து சூஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்து தமிழ்ஸை வந்து லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து தமிழ் கீபோர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதிகமாக வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, தமிழில் பிளாக் எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தமிழ் கீபோர்ட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து தமிழில் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ சாதாரணமாக நீங்கள் வந்து கீபோர்டில் எப்படி வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணீங்களோ அதே போல் நீங்கள் வந்து இல்லையும் டைப் பண்ணால் அதற்கான சஜஷன் வேர்ட்ஸை வந்து தமிழில் வந்து காமிப்பாங்க. ஸோ அதற்கான வேர்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் தமிழ் கீபோர்ட்ஸை உங்கள் பிசி அல்லது லேப்டாப்பில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதே நீங்கள் வந்து கீபோர்ட்ஸை வந்து சடனாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் பாரை நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் அதே போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து டாஸ்க் பாரில் போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண அப்படிங்கிற அவசியம் இல்லை. விண்டோஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் பாரை நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் எப்படி படுத்தியும் கூட உங்கள் லாங்குவேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், தமிழில் இல்லை இங்கிலீஷில் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து பிளாகை வந்து எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு. தேங்க்யூ நண்பா.